டாஸ்க்கு வின் தான் ஓப்பனா சொன்னா, அதுக்கு பிட்ச் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கு. படையாராச்சு கொஞ்சம் ஓப்பனா பிட்ச் ஸ்டிக்கியா இருக்கு. பழைய பிட்ச் மாரி இல்ல. கிராஸ் இருக்கு. அது இதுன்னாரு. நம்மால் பெரிய கான்ஃபிடென்ட்டா இல்ல. எப்பயும் போல தான் இருக்குது. 200லாம் அடிச்சுட்டா நாங்க பயங்கரமா பண்ருவோம் அப்படின்னு. ஆனா அவர குறை சொல்லல பாவம். அவரு இன்ஜுரி ஆயிட்டாரு. அவரு இதுவரைக்கும் 2 வாட்டி ஹார்ட் லக்கு. இன்னைக்கும் ஹார்ட் லக். அதனால அவர் எதுவுமே பேச முடியல. பால் சாப்பிட்டாரு. ஸ்டில் இன்ஜுரி ஆயிட்ட போயிருந்தனால நான் அவர் எதுவும் பேசல. நம்மளும் பல மாசமா சொல்லிட்டு இருக்கோம். பல வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். நம்பனா பிரபு அண்ட் சுரேந்தர் எதுக்கு அந்த அப்துல் சமாத் கேட்டுன்னு தான் இருக்காங்க. அந்த மனுஷனும் ஆமா நான் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கான் பையன். ஸ்டில் அகைன் இன்னைக்கும் முகுல் சௌத்ரி அவரால் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணாரு ஓப்பனா சொல்லலாம். அந்த ஏஜுக்கு பிளேட் குட். பட் அவரோட ஒரு சப்போர்ட் நல்லா இருந்திருக்கும். எல்லிஸ் வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே காட்டலாரு. பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், அவங்க அப்படியே போயிட்டா. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஆர்சிபியா விட்ட விக்கெட்ஸ் தான் இருந்து படிக்கல் அடிச்சது லூஸ் ஷாட். விராட் கோலி ஆக்சுவலா வந்து அவர் 45 வந்து 24 பால்ஸ்லேயே வந்துட்டாரு. அடுத்த கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அடிக்க போய் அவர் அவுட் ஆனாரு. ரஜத் பட்டிதார் 2 ஷாட் அடிச்சாரு. சரி 3ஆவது ஷாட் சும்மா கனெக்ட் பண்ணி போய் மேட்ச் முடிஞ்சு போச்சு. இந்த மேட்ச்ல இன்னும் ஒன்றும் கிடையாது, நம்ம இல்லைன்னா அப்படின்னு அதுவும் அடிச்சாரு. ஜிதேஷ் சர்மாக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி நல்ல பால். ஜிதேஷ் சர்மாவும் அக்ராஸ்ல ஆட போனால தான் அவுட்டே தவிர்த்து மற்றபடி எதுவுமே வந்து அப்படியே பயங்கரமா அவங்க போட்டு எடுத்தாங்கன்னா இல்ல. இவங்க கிட்ட இருந்த ஒரே துடுப்புச்சீட்டு வந்து திவ்யா ஷாத்தி தான். திவ்யா ஷாத்தியை ஸ்டார்டிங்ல விராட் கோலி அடிச்சு உடச்சு விட்டாரு. திவ்யா ஷாத்தி என்னென்னமோ ட்ரை பண்ணாரு. ஆனா எல்லாமே ஷார்ட்டா தான் வந்துச்சு. நீங்க குட் லென்த்ல போட்டாலே, ஃபுல்லர் லென்த்ல போட்டாலே இங்க வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்க ஷார்ட்டாலாம் போட்டீங்கன்னா டைம் இருக்கும். நல்லா விராட் கோலி வந்து உள்ள போய் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வந்து கூட அடிப்பாரு. அந்த அளவுக்கு டைமிங் இருக்கும் ஷார்ட் பாலுக்கு. வருஷம் ஹோம் கேமுக்கும் இந்த வருஷம் ஹோம் கேமுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. பவுலர்ஸ் ஆகட்டும், பேட்டர்ஸ் ஆகட்டும், என்ன பண்ணணும், நம்ம எந்த ஸ்கோர்ல எவ்வளவு அடிக்கணும், எங்க அடிக்கணும், எங்க பவுல் பண்ணணும், எல்லாருமே ஒரு பிளானோட வந்திருக்காங்க. போன வருஷம் எங்களால வந்து ஹோம் கேம் கடைசியெல்லாம் கிராக் பண்ண முடிஞ்சு. கடைசி 2 கேம் தான் ஜெயிச்சோம். இந்த டைம்ல ஹாட்ரிக் கேம்ஸ் ஜெயிச்சது ரொம்ப இது கம்ஃபர்டபுளா வின் ஆச்சு ப்ரோ. அதாவது ஒரு பவுலிங் டீம் ஒரு பவுலிங் டீம் இந்த சின்னசாமி டீம்ல எப்படி பவுல் பண்ண முடியும், எந்த லென்த்ல பவுல் பண்ணா பேட்ஸ்மேன் வந்து கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஆர்சிபி வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாங்க.